بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் மற்றும் ஒரு நாளில் அல்லாஹுடைய மாளிகையில் அதிகாலை தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹுடைய நியாமத்துக்களும் நன்றி மறந்திருக்கிற மனிதனும் என்கிற தொடரினூடாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் நாம் ஒரு நியாமத்தாக பெற்றிருந்தும் சில நேரம் அதை நியாமத்தாக நினைக்கிறோமா இல்லையா என்று தெரியாத ஒரு அருளை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதுதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற குழந்தை பாக்கியம் என்று சொல்லுகிற ஒரு உன்னதமான நியாமத். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் யஹபு லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா. நாங்கள் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் என்று ரெண்டையும் கலந்தும் நாங்கள் மனிதர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு சில நேரம் சிலர்களை நாங்கள் சந்ததியற்றவர்களாக மலடுகளாகவும் இந்த பூமியில் நாங்கள் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, குழந்தை பாக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற, அவனுடைய திருமண வாழ்க்கைக்கு பின்னால் அவன் அடைந்து கொள்கிற மிக உன்னதமான ஒரு வாய்ப்பு. அந்த பாக்கியம் கிடைக்காதவர்கள், இல்லாதவர்களுக்குத்தான் அந்த பாக்கியத்தினுடைய அருமை தெரியும். நான் வெளியிலே போய் பல்வேறு கஷ்டங்களோடு, சிரமங்களோடு, மன அழுத்தங்களோடு வீடு நோக்கி வருகிற பொழுது எனக்கு இருக்கிற ஒரு ஆறுதலும் சந்தோஷமும் என் பிள்ளையினுடைய அந்த வார்த்தைகளும், என் பிள்ளையினுடைய அணைப்பும் அரவணைப்பும் தான். அந்த அரவணைப்பு எனக்கு கிடைக்காத பொழுது சில நேரம் நான் படுகிற அவதிகளும் கஷ்டங்களும் ஒவ்வொருவரும் தந்தையாகவும் தாயாகவும் நிறையவே நாம் உணர்ந்திருப்போம். ஒரு பிள்ளையினுடைய அந்த அணைப்பு, அவர்களுக்கு மத்தியில் நான் ஒரு நடுவராக இருந்து தீர்ப்பு செய்தல், அவர்களுடைய சண்டைகளுக்கு மத்தியில் நான் பேசுதல், அவர்களோடு மழலை மொழியிலே நான் விளையாடுதல், அவர்களோடு நான் சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் அவர்களை சந்தோஷப்படுத்துதல் என்கிற இந்த விஷயம் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் கிடைக்கிற மிக உன்னதமான ஒரு பாக்கியம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், இன்னல் வலத மபுஹலத்துன் வ மஜ்பனா. இந்த குழந்தை பாக்கியம் இருக்கிறதே, அது உங்களை உலோபிகளாகவும் கோழைகளாகவும் மாற்றும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அதை ரசூலுல்லாஹ் தப்பான அர்த்தத்திலே அதை சொல்லவில்லை. எப்பொழுதுமே ஊதாரித்தனமாக செலவு செய்கிற ஒருத்தன், அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு நான் ஆடை எடுக்க வேண்டும். நிறைய பெற்றோர்கள் இங்கு இருக்கிறோம். இந்த பெருநாளைக்கு நாங்கள் ஆடை எடுக்கிற பொழுது யாரை உட்படுத்தி இருப்போம்? எனக்கு எல்லாம் எடுத்து முடித்து விட்டு, என்னுடைய மனைவிக்கு எல்லாம் எடுத்து முடித்து விட்டு, மிச்சப்பட்டதற்கு நாம் பிள்ளைக்கு எடுத்திருப்போமா, அல்லது பிள்ளைக்கு எடுத்து முடித்து விட்டு தான் எங்களை பார்த்திருப்போமா? நாங்கள் அதற்கு முன்னர் அப்படி இருக்கவில்லை. எப்போதும் எங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தோம். எனவே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு உலோகித்தனத்தை, நப்பித்தனத்தை அந்த குழந்தை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது மஜ்பனா, ஒரு கோழைத்தனத்தை ஏற்படுத்தும். திருமணத்திற்கு முன்னர், திருமணம் முடித்த ஆரம்ப நாட்களில் மிக வேகமாக, வீரனாக, எல்லோரோடும் அடிக்கடி சண்டை போடுகிற ஒருத்தனாக இருந்திருப்பார். ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் சரி, ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் சரி, அதற்கு முன்னர் பைக் எடுத்தால் 120 ஸ்பீடிலே ஓடக்கூடியவன், 100 கிலோமீட்டர் வேகத்திலே ஓடக்கூடியவன், பிள்ளை பிறந்து விட்டால் 40 போவான், நடந்து போவதை போல போவான். ஏனென்றால் அவனுக்கு பின்னால் ஒரு பிள்ளை இருக்கிறது, ஒரு குடும்பம் இருக்கிறது என்கிற பயம். இந்த பாக்கியத்தை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்றாவது ஒரு நாள் ஒரு அருளாக யோசித்திருக்கிறோமா? எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு பெருநாளில், ஒரு நல்ல நாளில், ஒரு சந்தோஷத்தில் ஒரு நாள் என்னுடைய பிள்ளை நோய்வாய்ப்பட்டு விட்டால், வீட்டுக்கு வருகிற பொழுது பிள்ளையினுடைய சப்தம் எனக்கு கேட்கவில்லை என்றால், பிள்ளை என்னை ஓடி வந்து அணைக்கவில்லை என்றால், அந்த பிள்ளையை தேடுகிற அந்த தேடலின் பொழுது ஒவ்வொரு சகோதரனுக்கும் அந்த ஈமானிய அருள் புரிந்திருக்கும். அப்படி ஒரு பாக்கியம் குழந்தை பாக்கியம். நிறைய வீடுகள் இன்றி உயிரோடு இருப்பதற்கு, நிறைய வீடுகள் இன்றி நிறைய சகோதரர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு குழந்தைகள் தான் காரணம். குழந்தைகள் இல்லாத வீடுகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சோர்ந்து போய் கிடக்கும், வருவதற்கு விருப்பம் இல்லாத வீடுகளாக இருக்கும். சில நேரம் பிள்ளைகளால் எங்களுக்கு சிரமம் போன்று இருக்கலாம், ஆனால் அது சிரமமே கிடையாது. அதை சகித்துக் கொண்டு சந்தோஷமாக இருந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நானும் நீங்களும் கேட்டு தரவில்லை.
நானும் நீங்களும் கேட்டு தரவில்லை. இந்த சந்தோஷத்தை, இந்த கண்குளிர்ச்சியை எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைவாக தந்திருக்கிறார். குறைவற்ற குழந்தைகள், ஆரோக்கியமான குழந்தைகள், சந்தோஷமாக பேசுகிற குழந்தைகள், எங்களோடு அன்பு காட்டுகிற குழந்தைகள். அந்த வாப்பா என்ற, அத்தா என்ற, அம்மா என்ற அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற ஆனந்தம் இருக்கிறது, இந்த உலகத்தில் என்ன கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. அந்த சந்தோஷத்தை எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நியமத்துக்காக நானும் நீங்களும் என்ன நன்றி செலுத்தி இருக்கிறோம்? எந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை நினைத்து இப்படியெல்லாம் எனக்கு நீ தந்திருக்கிறாய் ரஹ்மானே, இந்த பாக்கியம் ஒவ்வொருவரும் தனிமையில் அமர்ந்து யோசித்து பாருங்கள். நீங்களும் மனைவியும் 10 வருடம் 15 வருடம் குழந்தை பாக்கியமே இல்லாமல் தன்னந்தனியாக இருந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி வெறுத்து போயிருக்கும், எவ்வளவு சிரமமாக இருக்கும், எத்தனை பேருடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும், எத்தனை பேருடைய விமர்சனத்தை தாங்க வேண்டி இருக்கும். அத்தனையையும் ஒற்றை நொடியில் அல்லாஹ் இல்லாமலாக்கினானே. இந்த பாக்கியத்தினால், இந்த அருளினால் அல்லாஹ் இல்லாமலாக்கி இருக்கிறானே. ஒரு தந்தை என்ற அந்தஸ்தை தந்திருக்கிறானே, ஒரு தாய் என்ற அந்தஸ்தை தந்திருக்கிறானே. இந்த சமுதாயத்தில் நானும் ஒரு தாயாக, தந்தையாக நடமாடுகிற கௌரவத்தை தந்தது இந்த பிள்ளை என்ற பாக்கியத்தினூடாகத்தானே, அந்த வாய்ப்பினூடாகத்தானே அல்லாஹ் தந்திருக்கிறார். என்றாவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, மாற்றி யோசித்து பார்ப்போமே. ஒருவேளை நான் செய்கிற பாவங்கள், நன்றி கெட்ட தனங்களால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதற்குரிய தண்டனையாக அல்லாஹ் என்னிடத்தில் இருக்கிற அந்த அருளை, குழந்தை பாக்கியத்தை பிடுங்கி எடுப்பது அல்லாஹ்வுடைய விதியாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பாக்கியத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த இழப்பை என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கற்பனை பண்ணுவதற்கு முடிகிறதா? முடியாது என்றால் எத்தனை சுஜூதுகளில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம், எத்தனை பொழுதுகளில் அல்லாஹ்வுக்கு அதை பார்த்து நன்றி செலுத்தி இருக்கிறோம், எப்படி எப்படி நன்றி கடன் செலுத்தி இருக்கிறோம். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அருளாக கூட நினைக்காத மிக உன்னதமான பாக்கியம் குழந்தை பாக்கியம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். யாரெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லாமல், அந்த பாக்கியம் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட வேண்டும் என்று உங்களுடைய சுஜூதுகளில் நீங்கள் துஆ செய்யுங்கள். யாரெல்லாம் அந்த பாக்கியம் பெற்றும் அந்த குழந்தைகள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு நேற்றும் ஜும்மாவின் பொழுதும் அறிவித்தார்கள், இன்றும் அறிவித்ததை நான் கேட்டேன். ஒரு 5 நாள் குழந்தை ஒன்று ஐசியூவிலே இருக்கிறது, இன்னும் வந்து சேரவில்லை, பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்கிற ஒரு செய்தி. அன்புக்குரியவர்கள், எவ்வளவு துடிப்பாக இருக்கும் அந்த பெற்றோருக்கு, எவ்வளவு தவிப்பாக இருக்கும். அப்படி அல்லாஹ் என்னை ஆக்கவில்லையே, அந்த ஒரு உணர்வு நிலைக்கு அல்லாஹ் என்னை ஆக்கவில்லையே. அன்புக்குரியவர்களே, நிறைய அருளோடு இருக்கிறோம், ஆனால் நன்றி கெட்டவர்களாகத்தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நன்றி செலுத்த வேண்டிய நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. யோசிப்போம், பேசுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அவனுடைய நியமத்துக்களை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. والحمد لله رب العالمين.